ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரழகன். இந்த படத்துல சூர்யா, ஜோதிகா, மனோரமா, விவேக் இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படம் 2004வது வருஷம் ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் சசி சங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல சூர்யா வந்து ஒரு டபுள் ஆக்ஷன்ல இருப்பாரு. ஒருத்தர் நார்மலான ஒரு சூர்யா, இன்னொருத்தர் எப்படின்னா கொஞ்சம் கூன் முதுகு உள்ளது மாதிரி ஒரு சூர்யாவா இருப்பாரு. அதே மாரி ஜோதிகாவும் டபுள் ஆக்ஷன். ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தவங்க ஒரு நார்மல் பெர்சன். அந்த நார்மல் பெர்சன் சொன்ன சூர்யா, ஜோதிகா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு சைடு காமிப்பாங்க நம்மளுக்கு. இன்னொரு சைடு இந்த கூன் முதுகுள்ள சூர்யா இருக்கார் இல்லையா, இவருக்கு நெறைய இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க. ஆனா இவருடைய குறைய வச்சு யாருமே பொண்ணே குடுக்க மாட்டாங்க. விவேக் அவர் தான் வந்து இந்த படத்துல இந்த கல்யாண புரோக்கர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரும் ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போய் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. மாப்பிள்ளைய பிடிக்காது, பிடிக்கல, பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தனக்கு பொண்ணே அமையல அப்படின்ற மாரி விரக்தியில இவர் வந்து இருப்பார். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோதிகா கண்ணு தெரியாம இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னன்னா இந்த நாடக கலைஞர் ரோட்லலாம் கொஞ்சம் இந்த அ பாட்டு பாடி, டான்ஸ் ஆடிக்கிட்டு பணம்லாம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாரி நாடோடிகள் அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க தான் அந்த ஜோதிகா. அது என்னன்னா, அவங்க அண்ணனா வந்து தலைவாசல் விஜய் இருப்பாரு. அவரு வந்து அவங்க தங்கச்சி வந்து நல்லா பார்த்துட்டு வந்துட்டுருப்பாரு, அவரு சம்பாரிக்கிற காசுல. பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கும்போது, ஆக்சிடென்ட்ல அவர் வந்து இறந்து போயிருவாரு. என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிகா வந்து யாருமே இல்லாம இப்படி திக்கற்று நிப்பாங்க. அப்ப சூர்யா அவர் தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப மனோரமா அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அந்த சூர்யா, ஜோதிகா நார்மலான சூர்யா, ஜோதிகா இருக்காங்க இல்லையா, அவங்கள என்ன ஆயிரும்னா ஏதோ ஒரு அது என்ன சொல்றது, அவுட்டிங் போயிருப்பாங்க. போயிருக்கும்போது, அந்த ஜோதிகாவ வந்து ஒரு சில இந்த ரவுடீஸ்லாம் விரட்டிட்டு வரோம்ன்னு சொல்லி மேலேருந்து கீழ விழுந்து, அவங்க இறந்து போயிருவாங்க. தலையில நல்லா பலமா அடிபட்டுரும், இறந்து போயிருவாங்க. அந்த இறந்தோனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ண எடுத்து இந்த கண்ணு தெரியாம இருக்காங்க இல்லையா சூர்யா, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் இந்த கூன்முதுகு இருக்கார் இல்லையா சூர்யா, அவர் தான் பண்ணிட்டுருப்பாரு. அவங்களுக்கு கண்ணு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி போய்க்கிட்டுருக்கும். இதில என்னன்னா, அந்த நார்மல் சூர்யா இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு இந்த ஜோதிகாவ வந்து ஓயாம வந்து பார்த்துட்டே இருப்பாரு. வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்க்குறதா இருக்கட்டும், அந்த மாரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதில அந்த ஜோதிகா வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிப்பாங்க. என்னடா அவன் இந்த மாரி வந்து பார்க்குறானேன்னு சொல்லி பக்கு பக்குன்னு ஆகும். மனோரமா கிட்டலாம் சொல்லுவாங்க. "ஏப்பா தம்பி இப்படி வந்து பார்க்குற, அவ பயப்படுறாப்பா, வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆனா அவர் வந்து பார்க்குறது எதுக்காகன்னா, தன்னோட காதலியோடைய கண் எடுத்து இந்த ஜோதிகாவுக்கு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கண்ண பார்க்கறக்காண்டி தான் அவர் வருவாரு. மத்தபடி இவங்க மேல ஆசைப்பட்டு அவர் வந்து வரமாட்டாரு. அந்த மாரி நடந்துகிட்டுருக்கும். இதில என்னன்னா, இந்த ஜோதிகாவையுமே அந்த அந்த ஜோதிகாவ யாரால இறந்து போனாங்களோ, அதே ரவுடி வந்து இந்த ஜோதிகா கிட்டயே அந்த மாரி வம்பிழுக்க வரும்போது, இவர் தான் அதுலேருந்து காப்பாத்துவாரு. அந்த நார்மலா இருக்கக்கூடிய சூர்யா. இதில என்னன்னா, இவங்களுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி கரெக்ட்டா கண்ண வந்து ஓப்பன் பண்ணும்போது, இவரு சூர்யா என்ன பண்ணிருவாருன்னா, அந்த கூன்முதுகு சூர்யா, நம்ம போய் நின்னோம்னா நம்மள எங்க பிடிக்காம போயிருமோ, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து போக மாட்டாரு. ஆனா, அந்த ஜோதிகா கரெக்ட்டா இந்த சூர்யா, அந்த நார்மலான சூர்யா இருக்கார் இல்லையா, அவரு போய் நிப்பாரு இந்த கண்ண பார்க்கறக்காக. பார்த்தா அவங்க தான் இந்த சூர்யான்னு நெனச்சுட்டு அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்களா, இவரு தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிருவாரு. அவன தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லாஸ்ட்டா தான் அந்த ஜோதிகா சொல்லுவாங்க, "எனக்கு உன்ன தான் பிடிக்கும். நீங்க தான் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிருவாங்க. லாஸ்ட்ல இந்த கூன்முதுகு சூர்யாவுக்கும், அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த ஜோதிகாவுக்கும் கடைசியா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க.